அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பொது மாறுதல் கலந்தாய்வுக்கான விண்ணப்பம் எமிஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பொது மாறுதல் கோரும் ஆசிரியர் தங்களது 8 இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் உங்களது மொபைலில் இருந்து குரோம் ப்ரௌசரில் செல்லவும். அவற்றின் உள்ளே emis.tn school.government.in என்கின்ற லிங்கை கிளிக் செய்து அவற்றின் உள்ளே சென்று அவற்றின் உள்ளே முதலாவதாக காணப்படும் டிஎன் எம்எஸ் ஸ்கூல் என்கின்ற லிங்கை டச் செய்யவும். அவற்றின் உள்ளே யூசர் நேமில் உங்களது 8 இலக்க எம்எஸ் ஐடியை பயன்படுத்தி பாஸ்வேர்டை என்டர் செய்து உள்நுழையவும். உள்ளே சென்றதும் வலது பகுதியின் மேல் பகுதியில் இருக்கின்ற அந்த 3 டாட்டை டச் செய்யவும். அவற்றின் உள்ளே கொடுக்கப்பட்டுள்ள அட்மின் என்கின்ற லிங்கை டச் செய்யவும். அவற்றின் உள்ளே முதலாவதாக காணப்படும் டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்பதை டச் செய்யவும். அவற்றின் உள்ளே சென்றதும் தாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வுகளை தெரிவு செய்யவும். அதாவது மாவட்டம் விட்டு மாவட்டம் விண்ணப்பிக்கிறீர்களா அல்லது சொந்த மாவட்டத்திற்குள்ளே டிரான்ஸ்ஃபர் அப்ளை செய்கிறீர்களா என்பதை அவற்றில் தேர்வு செய்யவும். அவற்றை தேர்வு செய்த பின் அவற்றின் கீழ்ப்பகுதியில் காணப்படும் ஆசிரியரின் அடையாள எண், பெயர், பாலினம், கைபேசி எண், பதவியின் பெயர், எந்த பாடம் எடுப்பதற்கு நியமிக்கப்பட்டவர், பிறந்த நாள், யூடைஸ் நம்பர், பணியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் பள்ளியின் பெயர், முகவரி ஆகியவை சரியாக உள்ளனவா என்பதை நீங்கள் ஒருமுறை செக் செய்து கொள்ளவும். அப்படியே கீழ்ப்பகுதியில் நகர்த்தி வந்தால் டிடிஓ கோட் கேட்கும். அவற்றை என்டர் செய்துவிட்டு அப்படி கீழ்ப்பகுதி வந்தால் தற்போதைய பதவியில் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாள், ஆசிரியர், முகவரி எல்லா தகவல்களையும் சரியாக உள்ளதா என்று பார்த்து கொண்டு சிறப்பு முன்னுரிமை பணியின் போது இறந்த இராணுவ வீரரின் மனைவி, கணவர் என்பதை டிக் செய்து கொள்ளவும். மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் இருந்தால் டிக் செய்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பினை ஒரு முறை வாசிக்கவும். முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை நகலெடுத்து கையொப்பமிட்டு தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முதல்கட்ட ஒப்புதலுக்காக ஒப்படைக்க வேண்டும். தலைமை ஆசிரியரால் எமிஸ் தளத்தின் வாயிலாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தை மீண்டும் நகலெடுத்து தலைமை ஆசிரியர் கையொப்பம் பெற்று BOCO இடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். தலைமை ஆசிரியரால் கையொப்பமிட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்ப நகல் ஒப்படைக்க வேண்டும். தலைமை ஆசிரியரால் எமிஸ் தளத்தின் வாயிலாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே கலந்தாய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர் தலைமை ஆசிரியராக இருப்பின் முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை நகலெடுத்து கையொப்பமிட்டு BODOCO அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். கடைசியாக கீழ்ப்பகுதியில் இருக்கும் சப்மிட் என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்து சப்மிட் செய்யவும். இவ்வாறு பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் எமிஸ் வலைதளத்தில் தங்களுடைய தகவல்களை இவ்வாறு பதிவு செய்து கொள்ளவும். நன்றி.